மந்திரம் கற்போம், வினை தந்திரம் கற்போம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்றார் முண்டாசு கவிஞன் பாரதி. இன்றைய காலகட்டத்தில் நாம் சந்தித்திருப்பெருக்கும் சாத்திரங்களை, குப்பைகளை கையாளும் விதங்களினை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளோம். நம் நாடு பல்வேறு இயற்கை வளங்களை தன்னகத்தே கொண்டது. காடுகள், மலைகள், ஆறுகள், விலங்கினங்கள், ஏரிகள், குளங்கள், நீர்வீழ்ச்சிகள் ஆகியவைகள் நிறைந்த நாடு நம் நாடு. இயற்கை வளங்களை நாம் அனுபவிக்க நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்றனர். நாம் எதிர்கால சந்ததியினருக்கு அந்த இயற்கை வளங்களை விட்டு செல்வோமா? எண்ணி பார்க்க வேண்டிய தருணம் இது. சிறிது சிறிதாக இயற்கை அமைப்பை மாற்றி வருகிறோம், அழித்து வருகிறோம். இதற்கு தீர்வுதான் என்ன? கழிவுகள் என்றால் என்ன? அவை எங்கிருந்து உருவாகின்றன? எங்கு செல்கின்றன? ஏன் அதை பற்றி பேச வேண்டும்? பார்ப்போம். கழிவுகள் எவை எவை? குப்பைகள், சிதறிக் கிடக்கும் பொருட்கள், ஒதுக்கப்பட்ட பொருட்கள், தேவையில்லாததால் தூக்கி வீசப்பட்ட பொருட்கள், மருத்துவக் கழிவுகள், கட்டிடக் கழிவுகள், விலை மதிப்பல்லாத பொருட்கள். கழிவுகள் என்றால் என்ன? பயன்பாடுகள் முடிந்து தூக்கி வீசப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட அல்லது கழிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் கழிவுகள் ஆகும். இயற்கையில் எந்த பொருளும் வீணாவதில்லை. பிற விலங்குகளை கொன்று தின்னும் விலங்குகள் பசியாக இருக்கும் போது மட்டுமே பிற விலங்குகளை வேட்டையாடி உணவு உட்கொள்ளும். தனது தேவை நிறைவேறிய பிறகு கொன்ற விலங்கின் மீதத்தை அப்படியே விட்டு செல்லும். அப்படி எஞ்சியவற்றை பிற விலங்குகளான கழுதை புலி, கழுகு, பருந்து முதலானவைகள் உட்கொள்ளும். அதிலும் மீதமானவற்றை சிறிய பூச்சி இனங்கள் உட்கொள்ளும். அதிலும் மீதமானவை பாக்டீரியா, பூஞ்சைகள் போன்றவற்றால் உட்கொள்ளப்பட்டு அழிக்கப்படும். இவ்வாறு இயற்கை சுழற்சியின் அடிப்படையில் அனைத்தும் மறுசுழற்சிக்கு உட்பட்டவை. உயிரின சுழற்சி இயற்கை நிலையினை சமன் செய்கிறது. மனித செயல்பாடுகளினாலும் பெருகி வரும் கழிவுகளினாலும் இந்த இயற்கை சுழற்சிகள் தடைபடுகின்றன. அனைத்து வகை கழிவுகளையும் கலந்து இயற்கை அழிவுகளை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் வெளியேற்றுகின்றோம். எளிதாக அனைத்து வகை கழிவுகளாக பிளாஸ்டிக், கண்ணாடிகள், ரப்பர் பொருட்கள், மக்கக்கூடிய கழிவுகள் ஆகிய அனைத்தையும் கலந்து எதிர்கால விளைவுகள் பற்றி எதையும் சிந்திக்க இன்று நாம் உருவாக்கும் இந்த கழிவுகள் நம்மை விட்டு நீங்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு தெரியுமா? காய்கறிகள் மற்றும் பழங்கள் 1 முதல் 2 மாதங்கள். நாம் அன்றாடம் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய காகிதங்கள் 1 முதல் 2 மாதங்கள். தெர்மோகோல் கப் 50 வருடங்கள். கேன் 80 முதல் 200 வருடங்கள்.
டயாபோஸ் 450 வருடங்கள். பிளாஸ்டிக் கவர்கள் 50 முதல் 1000 வருடங்கள். பாட்டில்கள் 1 மில்லியன் வருடங்கள். குப்பைகள் யார் உருவாக்குகிறார்கள்? நீங்கள், நான், நாம். ஆம், நாம் அனைவரும் தான் தினமும் குப்பைகளை உருவாக்குகின்றோம். காய்கறி கழிவு, டூத்பேஸ்ட் கழிவு, பாட்டில்கள், கேன்கள், தெர்மோகோல் தட்டுக்கள், கேரி பேக்குகள், டயாப்பர்கள், உடைந்த கண்ணாடி துண்டுகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் ஆகியவை நாம் தினமும் உருவாக்கும் சில கழிவுப் பொருட்களாகும். தினமும் எவ்வளவு குப்பை உருவாகிறது? நாளொன்றுக்கு சாதாரண நபர் சுமார் 1/2 கிலோ அளவுள்ள குப்பைகளினை உருவாக்குகிறார். 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் 2 கிலோ குப்பைகளினை நாளொன்றுக்கு உருவாக்குகிறது. வருடத்திற்கு 1 டெம்போ லாரி அளவிற்கு குப்பைகள் உற்பத்தியாகின்றது. பெருகி வரும் மக்கள் தொகை, நகர்ப்புற வளர்ச்சி, பெருகி வரும் நுகர்வுத்திறன் போன்றவற்றால் குப்பைகள் அதிக அளவு உருவாகின்றன. இந்தியாவில் 2001 31,630 மெட்ரிக் டன் குப்பைகள் உருவானது. 2011 47,300 மெட்ரிக் டன் குப்பைகளாக அதிகரித்துள்ளது. 2021 71,150 மெட்ரிக் டன் குப்பைகள் உருவாகும். குப்பைகளினை தூக்கி எறிவது மிகவும் எளிது. ஆனால் அப்புறப்படுத்துவது என்பது மிக மிக கடுமையான பணி. வீட்டில் சேரும் குப்பைகளில் என்னென்ன உள்ளன? பேப்பர், பாட்டில்கள், ரப்பர்கள், உணவு கழிவுகள், காய்கறி கழிவுகள், பாலித்தீன் பைகள், இரும்பு கழிவுகள் போன்றவைகள் கலந்துள்ளன. குப்பைகளில் என்னென்ன உள்ளன? குப்பைகளில் 2 வகையான கழிவுகள் கலந்துள்ளன. அவையாவன மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள். காய்கறி, பழங்கள், மாமிச கழிவு, கீரை வகைகள் ஆகியவை மக்கும் குப்பைகளாகும். குப்பைகளில் கலந்துள்ள மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகளில் 2 வகையான குப்பைகள் கலந்துள்ளன. மறுசுழற்சி செய்யக்கூடியவை, மறுசுழற்சி செய்ய இயலாதவை. மறுசுழற்சி என்றால் என்ன? உபயோகிக்கப்பட்ட பொருட்களினை உருமாற்றம் செய்து பயன்படுத்துதல். பயன்படுத்தப்பட்ட பொருட்களினை சேகரித்தல், உருமாற்றம் செய்தல், பயன்படுத்துதல் ஆகியவை மறுசுழற்சியின் நிலைகளாகும். மறுசுழற்சி குப்பைகள்: பிளாஸ்டிக் பாட்டில்கள்,
பாட்டில்கள், ஜாடிகள், உடையாத கண்ணாடி, உடைந்த கண்ணாடி, இரும்பு கழிவுகள் ஆகியவை மறுசுழற்சி குப்பைகளாகும். மட்காத குப்பைகளில் மறுசுழற்சி செய்ய முடியாதவை. உபயோகிக்கப்பட்ட பொருட்களினை மறுபடியும் உருமாற்றம் செய்து பயன்படுத்தப்பட முடியாதவை மறுசுழற்சி செய்ய முடியாத மட்காத குப்பைகளாகும். தெர்மோகோல் தட்டுகள், டம்ளர்கள், பிளாஸ்டிக் கவர்கள், ராப்பர்கள் ஆகியவை மறுசுழற்சி செய்ய முடியாத குப்பைகளாகும். நாம் என்ன செய்ய வேண்டும்? குப்பைகளினை மட்கும் குப்பை, மட்காத குப்பை என வீடுகளிலேயே பிரித்து வழங்க வேண்டும். இதை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? குப்பைகள் குவிந்து கிடப்பது அசுத்த சூழ்நிலையை உருவாக்குகிறது. தொற்று நோய் பரவ காரணமாக அமைகிறது. நாய்கள், பன்றிகள், எலிகள் ஆகியவைகள் குப்பைகளில் சுற்றித் திரிந்து டைபாய்டு, காலரா, வயிற்றுப்போக்கு போன்ற தொற்று நோய்கள் பரவ காரணமாக அமைகிறது. நிலத்தடி நீர் வேதியியல் பொருட்களினால் பாதிக்கப்படுகின்றது. குப்பைகள் எரிக்கப்படுவதால் காற்று மாசுபடுகிறது. டயாக்சின், ஃபெரான்ஸ் போன்ற நச்சு வாயுக்கள் வெளியேறுகிறது. இதனால் புற்றுநோய் உண்டாகின்றது. பிளாஸ்டிக் கழிவுகள் சுற்றுப்புறத்தினை மாசுபடுத்துகிறது. விலங்குகள் சாப்பிட்டு மடிகின்றன. இதனால் உயிரின சுழற்சி தடைபடுகின்றது. அனைத்து வகை கழிவுகளும் கலந்து வெளியேற்றப்படுவதால் கையாளுதல் சிரமம். மறுசுழற்சிக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் தரம் குறைகிறது. மட்கும் குப்பைகள் கலந்து துர்நாற்றம் அசுத்த சூழ்நிலை உருவுகிறது. உயிரின சுழற்சி தடைபடுகிறது. தொற்று நோய்கள் பரவ காரணமாக அமைகிறது. ஆகையால் நாம் கவலைப்பட்டே தீர வேண்டும். இதை கண்ணை மூடிக்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்க போகிறோமா? என்ன செய்ய போகிறோம்? இயற்கை வளங்களினை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்ல வேண்டாமா? குப்பை மேலாண்மை என்பது மிகவும் சவாலான பணி. அரசாங்கம் மட்டுமே இதனை மேற்கொள்ள இயலாது. நம் அனைவரின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். இன்றே துவங்குவோம். குப்பைகள் உருவாவதை குறைப்போம். மறுசுழற்சி செய்வோம். மறு உபயோகப்படுத்துவோம். குப்பைகள் உருவாவதை குறைப்போம். தேவையானவற்றினை மட்டுமே வாங்குவோம். உணவுப் பொருட்களினை வீணாவதை தடுப்போம். துணிப்பைகளினை பொருட்களை வாங்க உபயோகிப்போம். மறு உபயோகப்படுத்துவோம். பிளாஸ்டிக் பாட்டில்கள், கண்ணாடி பாட்டில்கள் போன்ற பொருட்களை மறு உபயோகப்படுத்துவோம். போன்ற பொருட்களை மறு உபயோகப்படுத்துவோம். மறுசுழற்சி செய்வோம். 1 டன் பேப்பர் கழிவுகள் மறுசுழற்சி மூலம் பேப்பராக மாற்றும் பொழுது 17 மரங்கள் பேப்பருக்காக வெட்டப்படுவது குறையும். 1 டன் இரும்பு கழிவுகள் மறுசுழற்சி செய்தால் 5 டன் இரும்பு தாதுக்கள் எடுக்கப்படுவது குறையும். கண்ணாடி பாட்டில்களை பலமுறை மறுசுழற்சி செய்ய இயலும். துவங்குவோம். மறுசுழற்சி பொருட்களான இரும்பு கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், பேப்பர்கள் ஆகியவற்றை தனித்தனியே பிரித்து மறுசுழற்சிக்கு உட்படுத்துவோம். மறுசுழற்சி பொருட்களை நம்மை தேடி வரும் பழைய பொருட்கள் வாங்கும் வியாபாரிகளிடம் விற்கலாம். அதனால் வருமானம் வரவும் வாய்ப்புள்ளது. இன்றே துவங்குவோம்.
குப்பைகளினை மட்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து வழங்குவோம். குப்பைகளினை தெருக்களில் வீசுவதை தவிர்ப்போம். குப்பைகளினை எரிப்பதை தவிர்ப்போம். பிளாஸ்டிக் கேரி பேக்குகள் உபயோகிப்பதை தவிர்ப்போம். உயிரினை சுழற்சியை பாதுகாப்போம். இயற்கை வளங்களினை நம் எதிர்கால சந்ததியினருக்கும் விட்டு வைப்போம். ஒத்துழைப்போம். இயற்கை வளம் காப்போம். நன்றி.